जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண சந்தோஷத்தினாலேயே கஷ்டம். சௌக்கியம் என்று போய் கஷ்டத்தில் விழுகிறோம். சந்தோஷம் தருவது என்று நினைத்து ஆசையை வளர்த்து கொண்டு அதனாலேயே துக்கத்தை அடைகிறோம். இங்கேயும் ஆசை நிறைவேறாவிட்டால்தான் துக்கம் என்று இல்லை, ஆசையின் நிறைவேற்றத்தாலேயும் துக்கம்தான். எப்படி என்றால், ஆசை நிறைவேற்றத்தால் எதை பெற்றோமோ அது கையை விட்டு போய்விடப் போகிறதே என்று துக்கம். அதோடு பயம். இந்த பயம் நிஜமாயும் ஆகிவிடுகிறது. நமக்கு கிட்டிய ஆசை வஸ்து நம்மை விட்டு போய்விடுகிறது. பிரியமானவர் செத்து போகிறார், பணத்தை திருடன் கொண்டு போகிறான், அல்லது பேங்க் முழுகி போகிறது, அல்லது நமக்கு திருட்டு போனதாக நேரே தெரியாவிட்டாலும் பண வீக்கத்தில் அதன் மதிப்பு குறைந்து, ஐயோ வீடு வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம் என்று வயிற்றை கட்டி வாயை கட்டி மீத்தினோம். இப்போது பார்த்தால் இந்த சேவிங்ஸ் கிரவுண்ட் வாங்க கூட போதவில்லையே, வரதட்சணைக்கு கூட போதவில்லையே என்று துக்கிக்கும்படி ஏற்படுகிறது. சந்தோஷம் தரும் என்றுதான் ஒன்றுக்கு ஆசைப்படுகிறோம் என்றாலும் அதை அடைவதற்கே வேறு எத்தனையோ கஷ்டப்பட வேண்டியதாகிறது. சினிமா பார்த்து சந்தோஷப்பட வேண்டுமானால் எத்தனையோ நாழி கியூவில் கால் வலிக்க நிற்க வேண்டியிருக்கிறது. அப்புறம் ஒரே புழுக்கத்தில் கண்ணை எரிய வைக்கிற வெளிச்சத்தோடு காதை துளைக்கிற சப்தத்தோடு ஓடுகிற சினிமாவை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் தலைவலியும் கண்ணெரிச்சலும் உண்டாகின்றன. கிரிக்கெட் பார்த்து சந்தோஷப்பட வேண்டுமானால் முதல் நாள் ராத்திரியே அங்கே போய் பனியில் படுத்துக்கொண்டு பட்டினி கிட்டினி பார்க்காமல் அவதிப்பட்டு கொண்டுதான் இடம் பிடிக்க வேண்டியிருக்கிறது என்கிறார்கள். இப்படித்தான் எதற்கு ஆசைப்பட்டாலும் அது கிடைப்பதற்கு கூலியாக கஷ்டம் ஏதாவது படும்படியே இருக்கிறது. நல்லதற்கு ஆசைப்பட்டாலும் கூடத்தான். ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி, சிதம்பரத்தில் ஆரித்ரா தரிசனம் பார்க்கணும் என்று நல்லதாக ஆசைப்பட்டாலும் எத்தனையோ இடி மொத்து பட்டுக்கொண்டு பனியிலே குளிரிலே ராவெல்லாம் விரைத்து கியூவில் கால் கடுத்து கஷ்டப்படத்தான் வேண்டியிருக்கிறது. பூஜை பார்க்க வேண்டும், தீர்த்தம் வாங்கி கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில் நல்ல ஆசைதான். அதில் நீங்கள் இந்த மடத்துக்கு வந்தால் நான் மத்தியானம் 2 மணி 3 மணி வரை உங்களை பட்டினி போட்டு கஷ்டப்படுத்துகிறேன். நல்ல லட்சியத்துக்கு ஆசைப்பட்டு யோகம் சாதனை என்று எது செய்வதானாலும் அதிலே எத்தனையோ கஷ்டம். பத்மாசனம் போட்டுக் கொள்வதென்றால் காலை முறித்து விடுகிற மாதிரி வலிக்கிறது. பூஜை என்றால் இந்த புஷ்பம் பத்திரம் இந்த சுவாமிக்கு, இன்னொரு புஷ்பம் பத்திரம் இன்னொரு சுவாமிக்கு, இதற்கு இந்த நைவேத்தியம், அதற்கு அந்த நைவேத்தியம் என்றெல்லாம் வைத்து கஷ்டப்படுத்தி இருக்கிறது. இன்னும் பகு கஷ்டமாக உபவாசம் இருப்பது, அங்க பிரதட்சிணம் பண்ணுவது, செடில் குத்தி கொள்வது என்றெல்லாம் வேறு. அப்படியானால் சாதனை வேண்டாமா? உற்சவங்கள் பார்ப்பதும் க்ஷேத்ராடனம் பண்ணுவதும் கூடாதா? பூஜை பண்ண வேண்டியதில்லையா என்றால் இந்த விஷயத்துக்கு, அதாவது நல்லதாக ஆசைப்பட்டு அதற்காக கஷ்டப்படுவது என்ற சமாச்சாரத்துக்கு அப்புறம் வருகிறேன். இங்கே சொல்ல வந்தது, எப்படிப்பட்ட ஆசையாயிருந்தாலும் ஆசை வர வர ஆய்வரும் துன்பம் என்பதுதான். ஆனந்தமும் திருப்தியும். எந்த ஆசையும் உண்டாவதற்கு காரணம் என்ன? நாம் சந்தோஷத்தை தேடுவதுதான். சந்தோஷம் என்பதை விட ஆனந்தம் என்பதுதான் சரியான வார்த்தை. ஏனென்றால் நாம் சந்தோஷம் என்பதுதான் ஆனந்தம், இன்பம், ஹாப்பினஸ். ஹாப்பினஸுக்கு மேலே பிளிஸ், அதற்கு மேலே ஜாய் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அப்படி இல்லை. சந்தோஷம் என்பது திருப்தி என்றே பொருள்படுவது. தோஷம் என்றால் திருப்தி, நல்ல ஆழ்ந்த திருப்தி சந்தோஷம். ஆனந்தப்படுவதும் திருப்தி கொள்வதும் நெருக்கமாக தொடர்பு கொண்டவைதான் என்றாலும் இரண்டும் ஒன்று என்று சொல்ல முடியாது. அதற்கப்புறம் அதிருப்தி பட எதுவுமே உண்டாக முடியாது என்று நிறைந்த நிறைவாக முடிந்த முடிவாக திருப்திப்படும் ஆத்மானந்தம் ஒன்றில்தான் இரண்டும் ஒன்றே ஆகிவிடுகின்றன.
மற்ற விஷயங்களில் ஆனந்தத்துக்கும் திருப்திக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பதாகத்தான் பார்க்கிறோம். மந்தமாருதம் வீசினால் ஆனந்தமாய் இருக்கிறது என்போமே ஒழிய திருப்தியாயிருக்கிறது என்று சொல்ல மாட்டோம் அல்லவா? எதிர்பார்க்கிற ஆசை பூர்த்திக்கு மட்டுமே திருப்தி என்பது பொருந்துகிறது. எதிர்பாராமல் கிடைப்பதை திருப்தி என்காமல் ஆனந்தம் என்று மட்டுமே சொல்கிறோம். ஆசையும் இன்ப துன்பங்களும் ஆனந்தம் தருகிறது என்பதற்காகத்தான் ஒன்றில் ஆசை வைக்கிறோம் என்று சொல்ல வந்தேன். ஆனால் அந்த ஆசை ஒன்று ஆனந்தத்தை தராமல் துக்கத்தையே கொடுக்கிறது, அல்லது கொஞ்சம் ஆனந்தத்தையும் நிறைய துக்கத்தையும் கொடுக்கிறது, இல்லாவிட்டால் சமமாக கொடுக்கிறது. இப்படியெல்லாம் இன்றி நாம் விசேஷமாக ஆசைப்படாமல் தானாகவே ஒரு ஆனந்தம் வருகிறது. அது துக்க கலப்பே இல்லாத ஆனந்தமாய் இருக்கிறது என்றாலும் அந்த ஆனந்தம் சாஸ்வதமாய் இருக்க மாட்டேன் என்கிறது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது எங்கேயோ ஓடி போய் மறுபடி நம்முடைய அழுகைகள் நம்மை பிடித்து கொண்டு துக்கப்படுத்துகின்றன. இந்த ஆனந்தம் நமக்கு தெரியாமலே இருந்திருந்தால் கூட நாம் பாட்டுக்கு இருந்திருப்போம். நடுவாந்தரத்தில் அது வந்து அப்புறம் ஓடிவிட்டதாலேயே மறுபடி அந்த மாதிரி வருமா வருமா என்று ஏக்கம் உண்டாகிறது. பணத்தால் ஆனந்தம் வரும் என்று ஆசைப்பட்டு ரேசுக்கு போகிறான். இருப்பதையும் கோட்டை விட்டுவிட்டு ஹோவென்று அழுகிறான். இது ஆனந்தமே தராமல் துக்கம் மட்டும் தருகிற ஆசை. கண்ணால் காதால் ஆனந்தம் வரும் என்று ஆசைப்பட்டு சினிமாவுக்கு சங்கீத சபாவுக்கு போகிறான். சினிமா கொஞ்சம் கூட நன்றாயில்லை. ஒரே பேயும் கொலையுமாக வந்து குலை நடுங்குகிறது. ஆனந்தம் என்று வந்து விலை கொடுத்து இதை வாங்கிக் கொண்டோமே, பொழுதும் வேஸ்ட் ஆச்சே என்று எரிச்சலும் துக்கமும் வருகின்றன. வித்வானுக்கு தொண்டைக்கட்டு, ஒரே அபஸ்வரம் என்றால் ஆனந்தத்துக்காக சபாவுக்கு போனவனுக்கு எப்படி இருக்கும்? வெங்காய சாம்பாரோடு தோசை தின்னலாம் என்று நாக்காலும் மூக்காலும் நாக்கு ருச்சியைப் போலவே மூக்கு கமகமாவினாலும் தான் தீனி ஆசை. ஆனந்தம் அடைய ஆசைப்பட்டு கொண்டு கிளப்புக்கு ஹோட்டலுக்கு போகிறான். அங்கே ஆறி போனதாய் ஊசி போனதாய் சுட்ட எண்ணெயில் பண்ணினதை சர்வர் கொண்டு வந்து வைக்கிறான். வாயில் வைக்க வழங்கவில்லை. வந்து விட்டோமே, ஆர்டர் பண்ணிவிட்டோமே என்று முழுங்கி வைக்கிறான். கஷ்டம் அதோடு போகவில்லை. தலையை சுற்றுகிறது, வாந்தி பண்ணுகிறது. ஸ்பர்ஷ உணர்ச்சியால் சரீரத்துக்கு ஆனந்தம் ஏற்படும் என்று ஆசைப்பட்டு கொண்டு ஜிலு ஜிலு என்று ஷவர் பாத்தில் போய் நிற்கிறான். அது ஒரே சில்லிப்பாக கொட்டி விரைக்க வைக்கிறது. ஜலதோஷமும் மண்டையிடியும் வருகின்றன. இதெல்லாம் ஆனந்தம் என்று தேடி போய் ஆனந்த கலப்பே இல்லாமல் துக்கத்தை மட்டும் பெற்றுக்கொள்வதற்கு திருஷ்டாந்தம். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் என்று பஞ்சேந்திரியங்களால் ஆசைப்படுகிறவற்றுக்கு திருஷ்டாந்தம் கொடுத்தேன். கச்சேரியில் சப்தம், சினிமாவில் சப்தம் ரூபம் இரண்டும், ரசமும் கந்தமும் ஹோட்டலில், ஸ்பர்ஷம் ஷவர்பாத்தில். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.